ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் பிஸா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்பவே டேஸ்டான முட்டை தொக்கு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பாத்திரம் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ பட்டை கிராம்புலாம் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம்லாம் சேர்த்தாச்சு. வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்குற அளவு நல்லா நம்ம கிண்டி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. நம்ம இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்தாச்சு. இதோட பச்சை வாசம்லாம் போகிற அளவுக்கு நல்லா நம்ம கிண்டி விட்டுக்கலாம். நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்தாச்சு. தக்காளி நல்லா வதங்கணும். வதங்குற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் சேர்த்தாச்சு. நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் பத்தலைன்னு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்கேன்.
இப்போ நான் முட்டையை அவிச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம இப்போ இதில் சேர்த்துடலாம். நம்ம இதை கிண்டி விட்டுக்கலாம். முட்டை உடஞ்சிரும், அதனால மெதுவாக கிண்டிக்கலாம். இந்த மாதிரி திருப்பி மட்டும் விட்டால் போதும், ஏன்னா மஞ்சள் கருவெல்லாம் வெளியில் வந்துடும். இந்த மாதிரி நல்லா கிண்டி திருப்பி விட்டுக்கலாம். மசாலாலாம் நல்லா முட்டையில் இறங்கணும். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுடைய முட்டை தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. முட்டையிலலாம் நல்லா மசாலாலாம் இறங்கியிருக்கு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.